ஓகே. இப்போ நான் வந்துட்டு இப்போ நீங்க கொடுத்த மெஷர்மெண்ட் வச்சு நான் இதுல மார்க் பண்ணி கட்டிங் பண்றேன். அப்போ வந்து உங்களுக்கு நான் எப்படி இப்போ நீங்க ஷோல்டர் அளவு வந்து எவ்வளவு சொன்னீங்க? 37க்கு இல்ல உங்களுக்கு வந்து 6 தான் வரும். 37 5 6 to 5 வருது. அப்ப நீங்க அதை 6ஆவே வச்சுக்கலாம்ல. குறைக்க வேண்டாம், அதிகம் தான் வைக்கணும். ஏன்னா குறைச்சா உங்களுக்கு ஷோல்டர் ரொம்ப உள்ள வந்துடும். அதனால எப்பவுமே அந்த ஹாஃபுக்கு மேல போச்சுன்னா அதை அப்படியே ரவுண்டா அடுத்த இதுக்கு கொண்டு போயிருங்க. இல்ல இப்ப நீங்க 37 டிவைடட் பை 8 போட்டீங்கன்னா 5 6 to 5 வரும். அப்போ அதை வந்து நீங்க ரவுண்டா அது ரவுண்டா நீங்க வந்து 6ஆ வச்சுக்கலாம். நீங்க குறைச்சிருக்கீங்க அவ்வளவுதான். அதை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பேப்பர்லயே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நீங்க பாத்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. இப்போ கீழே இருந்து நான் உங்களோட ஹைட் வந்து மார்க் பண்றேன். 14 14.5 மார்க் பண்றேன். கீழே வந்து இந்த ஃபோல்டிங்க்கு கீழே எக்ஸஸா விட்டுருக்கேன். கீழே விட்டுருக்கேன். மேல 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அதாவது 14 வருது, 14.5 வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா மெஷர்மெண்ட் யாருதோ அவங்க தான் கரெக்டா சொல்ல முடியும். அப்போ இங்க வந்து ஷோல்டர் வந்து நான் 6 வைக்கிறேன். கீழே வந்து அதே இதுல இருந்து 6.5 மார்க் பண்றேன். செஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு 10.25 1.5 இன்ச் எக்ஸஸா மார்க் பண்றேன். வெயிஸ்ட் வந்து 8 வருது, பிளஸ் 1 இன்ச் டாட், 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேவா? இந்த மார்க்கிங் எல்லாம் இது நீங்க ஆல்ரெடி போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு இல்லையா? இது மாதிரி தான் நீங்களும் போட்டிருக்கீங்க. இப்போ நெக் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 2.25 சொன்னேன்னா 3 சொன்னீங்களா? 2.25 சொன்னீங்க. ஓகே. 3 கூட தான் கேக்குறேன். 3 வச்சா தின் ஷோல்டரா வரும். 3 கூட. பேக் நெக் 10.5. இந்த நெக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வைடா ப்ராடா வேணும்னா ஒரு 1/2 இன்ச் அவுட்டர்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்க மேல எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இங்க கீழே அந்த ரவுண்ட் வர இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் ப்ராடா இருக்கு. அப்போ இங்க 3 அப்படின்னா இங்க வந்து ஒரு 3.5 அல்லது 3.25 அந்த மாதிரி வரும். 3/4 அந்த மாதிரி வரும். அப்போ இதுல நீங்க ரவுண்ட் போட்டீங்க அப்படின்னா நல்லா டீப்பா வரும். இப்போ ஸ்லீவ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க டேப் வச்சு. உங்களுக்கு 17 வருது ஆர்ம் ஹோல். அப்போ 8.5 வரணும். அப்போ உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கொஞ்சம் டீப் வைக்கணும். ஒரு 1/4 இன்ச் இறக்கி இருக்கேன். இங்க மேல 1/2 இன்ச் வந்து விட்டுறணும். அது மெஷர் பண்ணக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக. அதுக்கப்புறம் விடுறதுல இருந்து நீங்க மார்க் பண்ணும்போது ஒரு 8.25 8.5 வரணும். அப்பதான் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து 8.5 இன்ச் வரும். இப்போ இதுல தான் வந்து நம்ம 17ல பாதி பாதி வரும், 8 வரும். அப்படியே ஹாஃப் 1/2. அதாவது நமக்கு செஸ்ட் ரவுண்ட் எல்லாமே வந்து 1/4. நம்ம ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் எல்லாம் வந்து 1/2. ஒவ்வொருத்தருக்கும் அளவு மாறும். நீங்க உங்க ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல பாதி எவ்வளவு வருதோ அது வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு இந்த இது பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் 1.25 இன்ச் வருது. இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கிராஸ் இந்த இது வந்து உங்களுக்கு இது 1.25 மார்க் பண்ணாதான் இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு வரையறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்படின்னா இங்க வந்து 1.25க்கு நீங்க மார்க் பண்ணணும். அந்த சென்டர்ல இந்த வி ஷேப்ல இந்த இது வந்து 1.25க்கு மார்க் பண்ணி இதுல ரவுண்டு போடணும். புரியுது? 8.5 வந்தா நீங்க ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் மேல. இப்ப நான் இவங்களுக்கு வந்து 6.5 வச்சேன். ஆர்ம் ஹோல் வந்து செட் ஆகல, கீழே இறக்கி இருக்கேன்.
இப்போ உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த 1/4 இன்ச்சு மேல ஏத்திக்கணும். அது 1.5 1.25 அது மாதிரி கூட. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்ப 37 வருது அப்படின்னா நீங்க 1.25 வச்சுக்கலாம். அப்ப இல்ல இது வந்து நம்ம அந்த இது மார்க் பண்ணனாதான் தெரியும். நான் அதனாலதான் அந்த மெஷர்மெண்ட் வந்து மேக்சிமம் யாருக்கும் நான் இது சஜஷன் பண்றது இல்லை. ஏன்னா அது நம்ம எப்படி ஆம்ஹோல் டிரா பண்றோமோ அது பொறுத்துதான் அந்த இது வரும் உங்களுக்கு. இப்ப நான் மெஷர் பண்ணி சொல்லிட்டேன், நீங்க அதை வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேப்பா இது மேக்சிமம் ஒரு 2-3 மெஷர்மெண்ட்டுக்கு இதே தான் வரும். 36, 37, 38, 39 வரைக்கும் கூட இதே மெஷர்மெண்ட் வரலாம். குறையும் போது 34, 35 வரும்போது 1.5 அந்த மாதிரி வரலாம். அது நான் ஒவ்வொன்றும் நீங்க அதை மெஷர் பண்ணாதான். ஏன்னா எனக்கு வந்து நான் அந்த மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன் எப்பவுமே. ஒரு சிலருக்கு அது இருந்தா அந்த கர்வ் போடுறது, அந்த லைன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு கேட்கறதுனால இப்ப நான் மெஷர் பண்ணி சொல்றேன். ஓகே, இதை நான் வெட்டுட்டுமா? இப்போ இதுதான் உங்களுடைய பேக் பொசிஷன். இப்போ இதுல வந்து நீங்க அந்த ஆம்ஹோல் வந்து கரெக்டான இடத்துல நாச் போட்டுக்கலாம். மேல 1/2 இன்ச் விட்டுட்டு கரெக்டா எங்க எட்டரை வருதோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி போடுறது வந்து நம்ம நாச்சஸ்ன்னு சொல்லுவோம், இப்படி வெட்டி விடுறது. ஏன்னா அது இருந்தா அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கரெக்டான நம்ம ஸ்டிச் போடணும் அந்த இடத்துல. இப்போ ஸ்லீவ்லயும் நாச்சஸ் இருக்கும், இதுலயும் நாச்சஸ் இருக்கும். அது ரெண்டையும் லாஸ்ட்ல மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்க நான் போடும்போது இதோட உங்களுக்கு ஃபோல்டு பண்றதுக்கு அப்படிங்கறக்காக தான் இந்த நாச்சஸ் போடுறோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து முடிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டா வரும். இது போடாம நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா அன்ஈவனா வரும். அதே மாதிரி இங்க ஆம்ஹோல்ல போடுறதும் நீங்க ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டா ஸ்டிச் பண்ணோம்னா இப்படி போடும்போது தையல் போடும்போது கரெக்டா வரும். எந்த மெஷர்மெண்ட் வந்து மாறாது. இது போடாம நம்ம சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் டேப் எடுத்து மெஷர் பண்ணி பண்ணி நம்ம மார்க் பண்ணி பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த கட்டிங் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம எங்க டாட் போடணும் அப்படின்னா இந்த 1/2 இன்ச், இந்த 1.5 இன்ச்சை விட்டுருங்க, இதை சேர்த்த வேண்டாம். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க சென்டர் மிடில்ல. ஓகே, இந்த சென்டர்ல தான் நீங்க இதுக்கு டாட் போடணும். இது நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு மடிச்சு வச்சு மார்க் போட்டுக்கலாம். இந்த சென்டர்ல தான் டாட் போடணும். இது ஒரு 3.5 வரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து நெக்குக்கு அவுட்டர்ல தான் வருது, அதனால இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க டாட் போட்டுக்கலாம். 3.5 இன்ச் வரைக்கும் டாட் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லிங்க் அனுப்புறேன், அதை பார்த்து முடிஞ்சா ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.